Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல beginnerகாக biscuit knot எப்படி போட்டு பழகுறதுன்னு clear-ஆ பார்க்கலாம். Full biscuit knotல இந்த கூட எப்படி பின்றதுன்னு first commentல இந்த வீடியோவோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. ஒரு biscuit knot போடுறதுக்கு 4 ஒயர் நமக்கு தேவைப்படும். knot போட்டு பழக போறீங்கன்னா ஒரு அடி எடுத்துக்கோங்க போதும். left handல 2 ஒயரை சரிசமமா மடிச்சு இப்படி பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்போ right handல 2 ஒயர் இருக்கும். இதுல மூணாவது ஒயர் எடுத்து இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போடணும். இந்த ஒயரை இப்படி டைட்டா பிடிச்சுக்கோங்க. இப்போ கீழ் பக்கம் 2 ஒயர் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒயர் பின் பக்கம் சுத்தி வருது இல்லையா? இதை எடுத்து இந்த 2 லூப்புக்கு நடுவுல கொண்டு போய் இப்படி பிடிச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஒயர் இருக்கு இல்லையா? இதுவும் பின் பக்கம் சுத்தி வர ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கம் கொண்டு போய் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மூணாவது ஒயர் இருக்கு இல்லையா? இதுலயும் பின் பக்கம் சுத்தி வர ஒயர் இதை எடுத்து மேலே இருக்கிற 2 லூப்புக்குள்ளேயும் போடணும். இப்போ 3 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 4வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மேல் பக்கம் இருக்கிற 2 ஒயரையும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு தான் 4வது ஒயரை ஜாயின் பண்ணணும். 4வது ஒயரை சரி சமமாக மடித்து இந்த 2 லூப்லேயும் இப்படி போடுங்க. இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டில் 2 ஒயர் இருக்கு இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை 2 லூப்புக்கும் நடுவில் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. ரெண்டாவது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு 4வது ஒயர் இதுலேயும் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். இதுதான் பிஸ்கெட் நாட். ஆப்போசிட்டில் இருக்கிற 2 ஒயரும் பிடிச்சி எடுத்தீங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். கூட பின்னும்போது வழக்கம் போல் நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பிகினருக்காக 2 பிஸ்கெட் நாட்டை ஒன்றா எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். 2 நாட்டை பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் கீழேயும் 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? ஸோ மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். நீங்கள் பிஸ்கெட் நாட் கூட பின்ன போகிறீங்கன்னா இது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ 2 நாட்டில் லெஃப்ட் சைடு ரெட் கலர் நாட் இருக்கு இல்லையா? இந்த ரெட் கலர் நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரையும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போது ரைட் சைடு எல்லோ கலர் நாட் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை மட்டும் இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றணும். இப்போ அடுத்து கீழ்ப்பக்கத்தில் 2 ரெட் ஒயர் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து 2 லூப்புக்கும் நடுவில் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. ரெண்டாவது ஒயரையும் இதே மாதிரி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா? இதை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போடணும். ரெண்டாவது எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேல் பக்கம் இருக்கிற 2 ரெட் ஒயரையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. இந்த 2 லூப் இருக்கு இல்லையா? இது நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. ஸோ இந்த லூப் இருக்கு இல்லையா? இந்த லூப்புக்கு பின்பக்கம் இருக்கிற ஒயரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ரெண்டாவது ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றணும். சுற்றிட்டு எப்பவும் போல் 2 ரெட் ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. அடுத்து எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா? இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். இப்போ இந்த நாட்டை நான் எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்காது. சப்போஸ் கேப் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் இந்த நாட் போடும் போதே இப்படி டைட்டாக போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நாட்டை வந்துட்டு டைட் பண்ணுற வேலை நமக்கு இருக்காது. இப்போது இந்த பக்கம் ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து இதை அப்படியே திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு நாட் போடணும். பிகினருக்காக இந்த நாட்டையும் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு எல்லோ ஒயர் நமக்கு வந்திருக்கும். ஸோ எல்லோ ஒயர் 2 ஒயரையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு ரெட் ஒயர் 2 ஒயர் இருக்கு இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றணும். இப்போது கீழ்ப்பக்கம் இருக்கிற 2 எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை 2 லூப்புக்கும் நடுவில் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கிட்டு இந்த ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் போடணும். இதே மாதிரி ரெண்டாவது ரெட் ஒயரையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த லூப்பில் இந்த பின்பக்கம் இருக்கு இல்லையா? அந்த ஒயரை பிடிச்சி நல்லா இழுத்தீங்கன்னாக்கா இந்த 2 நாட்டுக்கும் இடையில கேப் நமக்கு வராது. இந்த 2 எல்லோ ஒயரையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது நல்லா இழுத்துக்கோங்க. இதை இழுத்திங்கனாலும் நாட்டு நல்லா டைட் ஆயிரும். இப்போ அடுத்து ரெண்டாவது ரெட் ஒயரை இந்த 2 லூப்லேயும் சுற்றிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இருக்கிற 2 எல்லோ ஒயரையும் மேல் பக்கம் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க.
அது இடத்துலையே கொண்டு போய் வைக்கணும். வச்சுட்டு இன்னொரு முறை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ரெட் ஒயரை 2 எல்லோ லூப்குள்ளேயும் போடணும். அவ்வளோதான். இதுதான் பிஸ்கெட் நாட். இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணணும். அப்போ தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் வராது. சப்போஸ் மேல் பக்கம் இருக்கிற ஒயரை மட்டும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேப் வந்துடும். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சீசரோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடையையும் பின்னி முடிக்க லேட் ஆகும். இந்த பிஸ்கெட் நாட்டில் ஒயர் குடைகள் பின்னிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒயர் குடைகளை பின்னி முடிச்சிடலாம். நாட் போடுறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். முதல் முறையே நீங்கள் பிஸ்கெட் நாட் குடைகள் பின்னுறீங்க அப்படின்னாக்கா குட்டியாக மினி கூட பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடைகளை ட்ரை பண்ணுங்கள். மினி குடையிலேருந்து 3 ரோல் கூட வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு விதவிதமாக நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த பிஸ்கெட் நாட் குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். Thanks for watching.